أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித பிறப்பு. இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்காவில் ரபியுல் அவ்வல் மாதம் கிபி 571ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அக்காலம் உலகம் முழுவதும் இறைமறுப்பும் இணை வைத்தலும் அறியாமை இருளும் மண்டி கிடந்தன. இந்நிலையில் அகிலம் அனைத்தையும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மூலம் தினசரி ஒளிமயமாக்கி கொண்டிருந்த அல்லாஹ் இன்று தனது அடியார்களின் மன இருளை போக்கி ஒளிச்சுடல் ஏற்றுவதற்காக தனது பாசமிகு அடியார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழி காட்டும் கதிரவனாக சையிதா ஆமினாவின் மணி வயிற்றில் பிறக்கச் செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் தமது பேரனுக்கு முஹம்மது என்ற பெயர் சூட்டினார். இப்பெயர் அரபு நாட்டிற்கு புதுமையானதாகும். இது பற்றி அப்துல் முத்தலிப் அவர்களிடம் மக்கள் கேட்டதற்கு, எனது பேரனை உலகம் முழுவதும் புகழ வேண்டும் என்பதற்காகவே இப்பெயரை சூட்டினேன் என்றார். பிறகு தனது பேரனுக்காக அக்கீகா கொடுத்து குறைஷி கோத்திரத்தார் அனைவருக்கும் விருந்தளித்தார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். அபாபில் பறவை. குரானில் கூற்றுப்படி அபாபில் பறவைகள் அப்ரஹாவின் படைகளை சிறு சிறு கற்களை எறிந்து அழித்தன. அல்லாஹ் தாலா இப்பறவைகளுக்கு கூர்மையான அறிவை கொடுத்துள்ளான். இவை சிறு சிறு குச்சிகளை சேகரித்து மிக நேர்த்தியாக தமது கூடுகளை கட்டுகின்றன. மேலும் தனது குஞ்சுகளுக்கு எச்சம் போன்ற அசுத்தங்களிலிருந்தும் விலகி இருக்க பழகுகின்றன. இதன் குஞ்சுகளுக்கு வௌவால் எதிரியாகும். இதனிடமிருந்து தனது குஞ்சை காப்பாற்றுவதற்காக தனது கூட்டில் ஓமத்தின் குச்சிகளை வைக்கின்றன. இதன் நறுமணத்தால் கூட்டின் அருகில் கூட வௌவால் வருவதில்லை. இச்சிறு பறவைக்கு இவ்வளவு அறிவுத்திறனை வழங்கியிருப்பது நிச்சயமாக அல்லாஹ்வின் சான்றாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. பெற்றோருக்கு நன்மை செய்தல். பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று குரானில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். விளக்கம்: பெற்றோர் சிரமத்துடன் குழந்தையை வளர்க்கின்றனர். எனவே அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதுடன் அவர்களின் தேவைகளை தமது சக்திக்கும் வசதிக்கும் ஏற்ப நிறைவேற்றுவது பிள்ளைகளின் கடமையாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. மகிழ்ச்சியான நேரத்தில் சஜிதா செய்தல். நபி அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லது மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட்டால் உடனே நன்றிக்கான சஜிதா செய்வார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. விவாகரத்து பெற்ற மகளை பராமரித்தல். ஒரு முறை நபி அவர்கள், நான் உங்களுக்கு சிறந்த தர்மத்தை பற்றி சொல்லட்டுமா என கேட்டுவிட்டு, உமது மகள் விவாகரத்தாகி உமது வீட்டுக்கு வந்துவிட்டால் உம்மை தவிர அவருக்கு வேறு ஆதரவு இல்லாத நிலையில் அவளுக்காக நீர் செய்கின்ற ஒவ்வொரு செலவும் சிறந்த தர்மமாகும் என பகர்ந்தார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. மார்க்க கல்வியை மறைத்தல். மார்க்க கல்வியை மறைத்தவருக்கு மறுமையில் நெருப்பு கடிவாளம் அணிவிக்கப்படும் என நபியவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. செல்வம் இரவல் பொருளாகும். ஹல்ரத் அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் விருந்தினரே. உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள செல்வம் இரவலாகும். விருந்தாளி மனிதனி உலகை விட்டு சென்று விடுவார். இரவல் பொருளை அந்த எஜமானிடம் திருப்பி தர வேண்டும். எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமையில் காஃபிர்களின் ஆசை. குரானில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனை பற்றி நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். மனிதன் தனது இரு கைகளாலும் செய்து முற்படுத்தியவற்றை அந்நாளில் கண்டு கொள்வான்.
மேலும் காஃபிர்கள் அந்தோ கை சேதமே, நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என கூறுவார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம், சிறுநீரகத்திற்கான சிகிச்சை. நபி அவர்கள் கூறினார்கள், விழாப்புறத்தில் ஏற்படுகின்ற வலிக்கு காரணம் சிறுநீரகத்தின் நரம்புகளே. இந்த நரம்பு துடிக்கும் போது மனிதனுக்கு சிரமத்தை உண்டாக்குகிறது. ஆகையால் இதற்கான மருத்துவம் வெந்நீரும் தேனும் ஆகும். 10வதாக குர்ஆனின் அறிவுரை, அநியாயத்தை கண்டு அமைதி காத்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள், அது உங்களில் அநியாயம் செய்தவர்களை மட்டும்தான் குறிப்பாக பிடிக்கும் என்பதில்லை, அநியாயத்தை கண்டு அமைதியாக இருந்தவர்களையும் அது பிடிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.